பாட்டு பாருன்னு யாருக்கும் புரியக்கூடாது. என்ன வாடுறேன் என்ன பேசுன்னு தெரியாமத்தேன் போட்டு கூட்டம் தொங்காசு பயலுக கொடூரமா 2026 மாத்திட்டேன். வாவோடு பயலுக கொடூரமா கேமராமேன் அல்ட்ரா பிளே கிரிச்சா புரிச்சா ஓகே. இடியப்ப மயிரை புடுங்கினேன். அவங்களுக்கு அதுதான் பூரா பொம்பளை கிடைக்காம வெறி கொண்டு தர்றேன். கிடைக்கல பூரா வெறி கொண்டு தர்றேன். இடியப்பத்தை புளிக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆகலைன்னா உள்ளவா. அடுத்த பிறவில நான் ஒரு பொம்பளையா பிறக்கலாம் இருக்கேன். ஆமா எவனாவது ஒருத்தன் அடிச்சு கிடப்பேன்ல. எக்கோ ப்ளீஸ் இன்னர் வைங்க. மை செட் இந்த பாக்ஸில் உள்ளதானப்பா. மை செட் பாக்ஸில் உள்ளதா. பாக்ஸில் உள்ள பேர் தானப்பு உமா நத்தம் மை செட். வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் சூப்பர். அவன் மை செட் அவனுக்கே பேர் தெரியல. அண்ணன் சொல்லுதேன்னு முழிக்கிறேன். சாமியை கூப்பிட போகிறேன். இந்த சாமியை ஏன் கூப்பிட்றேன்னு தெரியுமா? இந்த உட்காந்துருக்க ஆளு பூரா இடம் இல்லாமல் நீங்கள் தெருவில் தெரியணும். நிற்கிற ஆள் பூரா உட்காந்துரு மில்லு பஞ்சு மில்லு மாதிரி தான். ஷிஃப்ட் மாதிரி ஷிஃப்ட் தான். அல்லோ மலையே மலையே நீ உடங்கு என் 18ஆம் படியான இந்த நத்த மாரியம்மனை பார்க்க வர சொல்லு. அன்னை தந்தை தான் வணங்கி அது ஒரு காலம் இந்த நட்ட வட்டாரத்தில் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க ஆண்ட சாமி இந்த நத்த மாரியம்மே நீ ரோஜாக்காரி தான். நீ ரோஜாக்காரி மாரியம்மை இறங்கி ஆடி நான் உள்ள குலவ ஓட்டா கச்ச கட்டி கருப்பேன் 18 படிய விட்டு இறங்குவேன். கூட்டத்தில் கருப்பேன் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்பம் வளர்த்து மாடு சாயுமுடா. நாட்டு மக்க கண்கலங்கி நிக்கிது என் கருப்பா. கொஞ்ச நேரம் திரும்பி பாரு இந்நேரம் கர்ப்ப அன்னை தந்தை தான் வணங்கி கோடாங்கிக்கு தெரியாதா. அன்னை என்று நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி அந்த சட பரசி வர நத்த மாரியம்மா உனக்கு அழகு சட தோரணையிட. அஞ்சு சட பரசி வர உனக்கு அழகு சட தோரணையிட அழகு சட தோரணையிட தோரணையிட. வயசாயி போச்சாத்தா உனக்கு வயசாயிருச்சா இல்ல மக்களை பார்த்து நீ பயப்படுறியா? ரோஜாக்காரி வாத்தா ஓடி மாமா மாரியம்மா தாயே ஓடி மாமா. ஆளுயர விச்சரவாட்டா. நாடு மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பையா. ஆளுயர விச்சருவா ஆளுயர விச்சரவா அசையாது முடியறவா கருப்பை அசையாது முடியறவா கருப்பு. ஆளுயர விச்சருவா அசையாதிட முடியருவாட அசையாதிட குடியருவா குடியருவா. நாட்டு விச்சரவா கருப்பு சொல்லித்தான் சுரட்டுதடா உன்னருவா கருப்பு. சுருட்டுடா உன்னருவா கருப்பை ஓடி வேடா. ரோஜா மங்கிரச்சா கருப்பு. நீ ஆடுன கச்சைய பேக்கரையா தின்னரச்சா கிளவே உண்டுன பிரம்பு எங்க வச்சடா
கம்மாயா என் பாண்டி முனியே மேலமாடு கம்மாயா நீச்சல் ஒரு நீச்சல் போட்டியா சுருட்டு வாட அடிக்குதுடா என் பாண்டி சுருட்டு வாழ அடிக்குதுடா ஏவாண்டி சாராயத்து சொந்தக்காரன் என் பாண்டியே சாராயத்துக்கு சொந்தக்காரன் ஏவாண்டியே எந்த சாமி பின் தொடர்ந்தால ஆயுசுக்கு மாறுமுடா என் பாட்டி முனி பின் தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விடமாட்டான் பாண்டியே எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் என் பாட்டி முடி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு மாட்டான் ஒத்தக்கால சப்பானியா பாட்டி புத்தகால சப்பானியா ஒத்தக்கால சப்பானியா ஒரு காலு நொண்டியடா அவனுக்கு ஒரு காலு நொண்டி பயலா காணாமுடா ஒத்த காலு ஜப்பானியா ஒரு காலு நொண்டியடா அவனுக்கு ஒரு காலு நொண்டியடா நொண்டியடா படுத்தது கழுங்கடியா சோனையா படுத்தது கடிகடியா சோனையா அலர்ந்தடா இத்தி மரம் சோனையா சோனையா கண்டிச்சரி கம்மாயட்டா 11 வருஷம் 21 வருஷமா நாடு ஊரா பேர் வாங்க வச்சேன் உடமரத்துல படு தூங்கிட்டியாடா கேட்டு போல பள்ளிச்சேரி கம்மாயா கண்டிச்சரி கம்மாயா சின்னக்கர் வாத்தாம் படுக்க அண்ணே முடியானா தங்கச்சி காளியா தாவா உனக்கு கட்டடம் கிடையாதுடா முடியாண்டே பள்ளிச்சேரி கம்மாயா உடமர நான் படுக்க உடமர நான் படுக்க நான் படுக்க பாட்டி டேய் மானாமத போய் வரே தங்கச்சிக்கு என்ன நானும் வாங்கி வரேன் மானாமதுரை போய் வரே தங்கச்சிக்கு என்ன நானும் வாங்கி வரேன் கழுத்துக்கு கருகாமணி எனக்கு உடுத்துக்கிற கூறப்பட்டு சேல அண்ணே எனக்கு உடுத்துக்கிற கூறப்பட்டு சேர அண்ணே பாட்டி ஒரு தரண்டிருச்சு உள்ள அவ ஊரு தரண்டிருச்சு உள்ள ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு முள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு என் மாமா நாடு தரண்டிருச்சு என் மாமா நாடு தரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன எழலாமா போய் நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எழுதமா எல்லோ எல்லோ ஏலே ஏலேலோ எழுதமாமா ஏலேலோ எல்லோ எல்லோ எழலாமா எழலோ ஏலே ஏலேலோ எழுதமாமா ஏலேலோ எல்லோ எல்லோ எழலாமா எல்லோ வாங்க விழா கமிட்டி வாங்க வாங்க இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய மறக்க முடியாத நல்ல இதயங்கள் இங்கே வாங்களேன் எனக்கு ஒரு சந்தேகம் வட்ட வட்ட நத்த மாரியம்மன் கோயில் திருவிழா வருதுல்ல இதில் எத்தனை நிகழ்ச்சி நடத்துவீங்க நீங்கள்லாம் மொத்தம் வந்து 2 நிகழ்ச்சி. இந்த 2 நிகழ்ச்சி வந்து ஒரு 10 வருஷமா வந்து போன தீர்த்தபுரம் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று. இது வந்து தொடர்ந்து வந்து ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த நத்தத்தில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட 19 வருஷமா இந்த மேடையில் வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த மாரியாத்தா எனக்கு வந்து அந்த ஒரு இதை கொடுத்துருக்கு. அதே போல் அந்த பூக்குற சங்கத்தை வந்து பண்ணினதுக்கு பின்னாடி தீர்த்தத்துக்கு போகிற அன்னைக்கு நம்மளும் ஒரு நாடகம் வைக்கணும், தீர்த்தம்புரம் மக்கள் எல்லாமே நின்று இந்த நாடகம் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் தலைவர் ஆரம்பம் 2 பேரும் சேர்ந்து அந்த முதல் நாள் நாடகத்தை ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி அந்த நாடகம் 10 வருஷம் போயிட்டே இருக்கு. இந்த நாள் நிகழ்ச்சியை வந்து வேறொருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அது வைக்காத காரணத்தினால அதையும் சேர்ந்து 10 வருஷமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு உறுதுணையாக TN 42 மென்ஸ்வேர் ரத்தம் பஸ் நிலையம் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நானும் உறுதுணையாக வரேன், நிகழ்ச்சிக்கு வந்து என்னையும் சேர்த்துக்குங்க அப்படி அண்ணன் அவர்களும்
அப்பச்சி மிஸ் நத்தம் பசுநிலை அவர்களும் போன வருஷமே சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையும் சேர்த்துக்குங்க, வருஷம் வருஷம் உங்கள் கூட நானும் வந்து பண்ணுறோம், விடாமல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுக்கெல்லாம் நடத்துவதற்கு ஆறுதலாக இருந்த அண்ணன் அவருக்கும் இவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முக்கியமாக இருக்கிற எங்கள் அண்ணன் புரிய ஆறுமுகம். அவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம எங்களாம் தொடர்ந்து பண்ண முடியாது. இவங்கெல்லாம் இருக்கிறனால தான் இன்றைக்கி இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா, இதெல்லாம் நாங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரலாம் கிடையாது, விடக்கூடாது. மக்கள் எல்லாமே சந்தோஷமாக பார்க்கணும். நத்தம் மாரியம்மன் திருவிழான்னாலே ஒரு பேர் வாங்கினேன். உங்களுக்கே தெரியும், மாரியம்மன் திருவிழா வந்தாலே அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கும், இங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்குது, 4-5 நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் இருந்தாலும் சாமி வரும்போது நிகழ்ச்சி விடக்கூடாதுங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்டே இருக்கோம். தயவுசெய்து யாரும் கரைச்சல் பண்ணிடாதீங்க. அண்ணன் வந்திருக்காரு, கரைச்சல் பண்ணிடாதீங்க. அங்கே இருக்கிறவங்க கோச்சுக்கிறாம, பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமையேற்றிருக்கிறவர் நத்தம் காவல்துறை அதிகாரி அவர்கள், ஐயா அவர்களை நாணயமடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நத்தம் காவல் நிலையம் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அண்ணே கோச்சுக்கிறாம, பின்னாடி பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, கொஞ்சம் அவங்க முன்னாடி இருக்கலாம், கொஞ்சம் உட்காருங்க. அண்ணே பின்னாடி உட்கார சொன்னேன். நீங்கள் சொல்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? நான் சொன்னால் என்னை நோத்தம்மன்னு வைவாங்க பூரா என் தம்பிகளெல்லாம் எங்கள் அன்னைங்களெல்லாம் உட்காரம்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அவ்வளோதான். இந்தா ஒரு பிள்ளை நகர மாட்டேன். அவன் கோணம் அப்படிப்பா, தமிழே மாதிரி முடியாதுப்பா. எங்கே ஒன்றுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றியா, அங்கே தான் அடிச்சு விட்டு செவத்தை சாச்சி விட்டு போயிடுவேன். டேஞ்சர் பாய்ஸ். இந்த நிகழ்ச்சி நத்தத்திலேயே நல்லா பேரும் புகழும் பண்ணுறதுக்காக இது காரணமாக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய திரைப்பட நடிகரும் நாடக நடிகருமான நம்முடைய MKR ராதாகிருஷ்ணன் உங்கள் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் அவருக்கு பொன்னாடியை போர்த்தி கௌரவிக்கின்றது. இடியப்பம் கிடையாதுப்பா, பருத்தி பால் இருடா. வெளியூர்லேருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் சார்பாக இந்த பொன்னாடையை நான் வாங்கிக்கிறேன். அவ்வளோதான். எடுத்துட்டு காலையில் வந்து புளிமொழியும் சொல்லுவில்ல. உண்மையிலே என் தம்பியை நான் பாராட்டுவேன். நத்தம் TN 42 மென்சுவர் ஒரு இறக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன். ஆரம்பத்திலே நான் முத தம்பியோடைய TN 42 மென்சுவருக்கு நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு தம்பி டவுசர் தான் போட்டிருந்தாரு, யாருக்கும் தெரியல, எனக்கு தெரியல. அவர் ஊரில் திருவிழாவான், அவர் வாட்டுக்கு வந்துட்டாப்புல பைக்கில் வந்து, என்னண்ணே ட்ரெஸ்ஸு 250 ரூபா சொல்கிறியே, என்கிட்ட ஒரு 170 ரூபா தான் இருக்குன்னேன், கொண்டு போப்பான்னு சொன்னேன். அப்போலேருந்து புரிந்து கொண்டேன், இறக்க சிந்தனை மனிதன் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இந்த MKR கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருப்பேன். அதே மாதிரி நாடகத்தில் நித்தம் ஒரு ஆடை போட்டு MKR ஆடுறாரு அப்படின்னா காரணம் TN 42 நத்தம் மென்சுவர். என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு தாங்க. இந்த மாதிரி இறக்க சிந்தனை உள்ள எந்த கடையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் தம்பி, நான் மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் முன்னேறது காரணமே என் தமிழே இல்லைன்னா முடிஞ்சு. நன்றி நன்றி. நத்தம் TN 42 மென்சுவர் சார்பாக எனக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுறது ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி 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 நன்றின்னா 1000 ரூபாய் எதிர்பார்க்குறேன். நகட்டலாம் இல்லையே, அவசரம் மட்டும் வச்சு என்ன பண்ண. நன்றி நன்றி நன்றி. ஓன்ட்டு 300 கோச்சுக்கிறாம இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பின்னாடி வந்து வண்டி இருந்துச்சுன்னா தவசி எடுத்துருங்க. போன வருஷமே சாமி வரும்போது 1 மணி நேரம் நின்றுச்சு. நீங்கள் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நாடக பின்னாடி இருக்கிற வழியில் வந்து வண்டி எந்த வண்டி இருந்தால் தவசி எடுத்துருங்க. சாமி வரும்போது நிற்கக்கூடாது. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, எங்கிருந்தாலும் மேடைக்கு வாங்க ஐயா. காவல்துறை அதிகாரி ஐயா தான் உண்மையிலே இரவு பகல் பாராமல் நமக்காக பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற என் அன்பு அதிகாரிகளே, மேடைக்கு வாங்க. MK ராதாகிருஷ்ணன், P வனிதா சென்ட்ரிங் கான்ட்ராக்ட் அண்ட் டிராவல்ஸ் கருத்தலக்காம்பட்டி சார்பாக, பாலு மாரியம்மாள் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 கொடுத்து அன்பாலயத்தில் உள்ள அந்த கட்டடத்திலே இந்த உலகம் உள்ளவரை நான் இல்லாட்டாலும் இந்த புகைப்படம் இருக்கும். நன்றி அண்ணே, நன்றி.
ரொம்ப நன்றி அண்ணே. பார்த்தியா எங்கேருந்து சட்டியில் ஒரு பார்த்தியா சட்டி பணம் பயலுக. அண்ணன் பேர் ராஜா அண்ணே, ராஜா கொத்தனார். ஓகே, வாழ்த்துக்கள் ப்ரோ. உள்ளே வாங்க, சென்ட்ரிங் போடுவோம். ரைட் ரைட், அவ்வளோதான், காமெடி முடிஞ்சு. உள்ள நம்ம வீடு இங்கிட்டு இருக்கு, அது எடுத்தாப்புல பிரீதீஸ்வரி வீடு அங்கே. அப்புச்சி மிஸ் ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அப்புச்சி அப்புச்சி ஐயா, அவரை மறைக்காதீங்க, முதுவை மட்டும் எடுப்பார். கரிச்சா புரிச்சா. பொன்னாடை பற்றிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. டிஎன் 42 மென்ஸ்வர் அவர்களுக்கு இந்த நாடகத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவருக்கு எங்கள் சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவர்கள் நாங்கள் பார்த்துட்டோமே. பொன்னாடைய போத்து என்ன 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 12வது வார்டு கவுன்சிலர் எங்கள் அண்ணன் சார்பாக எனக்கு பொன்னாடையை போத்துக்கிறாங்க. நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. நம்ம வீட்டில் படுங்க, இந்த வார் சத்தம் ஆரம்பிக்க தெரியாமல் தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே, கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு ஊருக்கு மேலே அந்த கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க. குறிப்பாக நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிக்கு பாதம் தொட்டு நன்றி. ஆனால் பின்னாடி குட்டியாக இருக்க ஆள் எதை பார்ப்பாப்புல, சிமெண்ட் மூடியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டம். நாடகம் ஒரே ரோஜியாக ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கெல்லாம். இவ்வளோ கூட்டம் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கூடுதுன்னா ஒட்டுமொத்த நாடக கலைக்கும் கலைஞருக்கும் கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன். ஒரு மரம் தோப்பாகாது. நான் பெரிய ஆள் அல்ல. இவ்வளவு தூரத்துக்கு என்னை மேடையில் நிப்பாட்டி வைத்து அழகு பார்த்தது தமிழ் உறவுகளும் நாடக நடிகர்களும் தான். ஒரே மாதிரி யூனிஃபார்மில் இருக்கேன் பாரு, சிமெண்ட் கம்பெனி ஓனர் மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையான நாடகம், பள்ளி திருமண நாடகம். பள்ளி வரும்போது 60 பேர் மட்டும் உட்காந்துருப்பேன். அது ஊரை விட்டுட்டு போன ஆளுகளை மிச்சம் பைக்கு கிடைக்காம முழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுற்றி வேலியை வெட்டி அடைக்க சொல்லிட்டேன். அதையும் செய்தி வீடியோ வச்சு தீய பொறுத்திட்டு கிளம்பிடுவேன். இளைய சமுதாயம் என் அன்பு தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு எல்லா துறையிலையும் சொல்லித்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் தம்பிகளா, நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும். கப்ளிங் ஓஸு அதை ஒன்று சொல்லிவிட்டேன், கொண்டு போயிட்டாங்களே வெளிநாடு வரைக்கும். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இறங்கி நிற்கிறேன், அண்ணே ஊர்களில் கப்ளிங் எப்படி இருக்குன்றேன். ஆனால் என்னை 8 கப்ளிங் ஓஸ் இரும்பு கடைக்கு நல்ல வியாபாரம் என்று நினைக்கிறேன். வீட்டுக்கு உலகத்திலே தாய்மார்கள், என் அன்பு தாய்மார்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. எங்களுக்கெல்லாம் பசியை போக்கி விட்டு நீங்கள் உட்காந்துருக்கல அத்தா, நீங்கள் நல்லா இருக்கணும் தான். பொம்பளே இல்லையா அத்தா, அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கைதட்டுங்க, ரப்புன்னு கைதட்டுங்க. இதில் என்னென்னா, நான் நிறையா திருவிழா பார்த்துருக்கேன். தீச்சட்டி எடுத்து ஒரு இளவட்டை ஆடுறேன். அவன் பாவம் 16 வயசாக இருக்கான். தீச்சட்டி எடுத்து இப்படியே போய்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பத்தாவான் முன்னாடி சாமி இறங்கிட்டு அவனை மறைக்குது. இருந்தா அவன் அங்கிட்டு போறே உன்னை கொல்லவா அப்படின்றேன். அது கடைசி வரைக்கும் போல 3 கிலோமீட்டர் சாமி 30 நிமிஷத்தில் வீட்டுக்கு போய் செலுத்திட்டேன். ஒரே விஷயம், வேலு கூத்துறாக தீச்சட்டி எடுக்கிறாங்கன்னா சாமி துடியா இருக்கு. பூக்குழி இந்த நத்தத்தில் இந்த மாரியம்மனுக்கு நான் எத்தனை ஊர் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயாக்களா 200 பேர் 500 பேர் 1000 பேர் தான் இறங்குவாங்க. ஆனால் 22,000 பேர் காப்பு கட்டினது எங்க தாய் நத்த மாரியம்மனுக்கு தான். 22,000 பேர். 25 தெரியாம சொல்லிட்டே, சம்பளத்தில் குறைச்சிக்கங்கய்யா. 25 பெருமைதான். ஆனால் பூக்குழி இறங்குவது எப்படின்னா, தீயை நல்லா மூட்டி அதில் இறங்கும் போது பக்தியோடு இறங்கணும். 2வது கவனம் முக்கியம். எங்கே இறங்குற, ஒரு கால் வைக்கும்போது விழா கமிட்டி தூக்கி கொண்டே அங்கே ஓட்டுறேன். பக்தி வேண்டும். எல்லா தெய்வங்களும் தமிழ்நாட்டில் துடியானவை. நான் சொன்னதுனால என்னை நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஓம் சத்திய எம்கேஆர் தான் சொன்னார். நான் என்ன சொன்னேன்?
ஓம் சக்திக்கு மாலை ஓடுறவன் போல எதுக்கு குத்தாட்டம் போடுறேன்னு தானே தலையில் அடித்தேன். அந்த குத்தாட்டம் சொன்னதை கட் பண்ணிட்டாங்க. இவங்க வியூவர்ஸ் வர்றதுக்கெல்லாம் என் தம்பியை போட்டு விட்டாங்க. ஓம் சக்தி மன்ற தலைவரெலாம் எனக்கு ஃபோன் அடித்து ஒரு ஆள் பேசுகிறார். எம்கேஆர்ன்றது சென்னையிலேருந்து பேசுகிறார். எம்கேஆர் கோத்தா நீ தானா? நான் உடனே கொம்மா நான் தான். பாடே நிறைய லேடிஸ் வரமாட்டேங்க, எட்டுன்னு வர முடியல, யாரும் மாலை போட வரமாட்டாங்கடா இடியட். நீ என்ன சொன்ன? நான் ஒன்றுமே சொல்ல. குத்தாட்டம் போடக்கூடாது. என்னைக்காவது முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓட்ட எங்கள் அண்ணன் தம்பியை நங்குன்னு சாமியாடி பொம்பளையால் பார்த்துருக்கலாத்தா? ஐயப்பனுக்கு போகும்போது அந்த கோச்சில் அவ்வளோதான். ஏன்னா அவனுக்கு ஃபைனான்ஸ் இல்லை. வர்ற ஆள் ஒரு ஆரஞ்சும் சிலேப்பியும் அல்வாவும் கொடுத்துட்டு போயிடுவேன். எவனும் காசு கொடுக்க மாட்டேன். அவன் போகும்போதே யோசிப்பேன், பஞ்சாமிரதம் வாங்கணும், சீப்பையில் காசு இல்லை, 100 காசு இல்லை, என் பொண்டாட்டி அங்கிட்டு போயிட்டா. ஆனால் உண்மையாக யார் ஒரு ஆள் விரதம் இருக்கீங்களா? பக்தி வேண்டும். நான் இன்னும் விழிப்புணர்வாத்தையும் சொல்கிறேன். மாலை ஓடுற ஆளுகள்லாம் என்னென்ன செய்யக்கூடாது? ஸ்டூடெண்ட் எந்திரி, தொங்காசு போடக்கூடாது, அவன் வீட்டுக்கு போ. காலி செக்ஸ் போட டேரக்டர் அவன். நான் என்ன சொல்கிறேன்? மாலை ஓட்ட என்னென்ன செய்யக்கூடாது? தம்பி நீ ஒன்றும் சொல்ல வேணாம்ப்பா, ஒன்றும் சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். கவுச்சி. கவுச்சி என்றால் என்ன? மட்டன் பீஸ் எக்கு 3, இடியப்பம் 1. மாலை ஓட்டு எவனாவது இடியப்பந்திக்க கூட சட்டம் போட்டிருக்காங்களா? நீ எது கிளப்பி விடுற? நீயா? லேடிஸ் நோ. ஆனால் எந்த ஜாமி இதை ஏற்றுக்கிறோமா? சீரட்டு அடிக்கலாமா? புயலை ஓடலாம். புயலுக்கு ஒன்று கொண்டு வந்துட்டாங்கல்ல, வாயில் வச்சா நம்ம. ஆனால் இந்த புயலை ஒரு பக்கத்தில் நின்றா சொல்ல மாட்டேன், சிறுநாய் விட்ட வாட வரும். ஆனால் பொம்பளையால கேட்குறேன், ஏத்தா புயலை வர புரிஞ்சுங்களே எப்படித்தான் முத்தம் கொடுக்க வர்றிய? ஐயோ எனக்கு உடலே பெறட்டும். அதில் ஒருத்தன் முதல்வருக்கு போகும்போது சொல்லியிருக்கேன், மண்டை காயுது, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறேன், என்னமோ பெரிய துபாய்க்கு வேலைக்கு போகிற மாதிரி. அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், ப்ரோ ஒரு உருண்டையை வச்சுட்டு போங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. இந்த தண்டி உருண்டையை முதல் நிறையா வச்சுட்டு போய் பொண்டாட்டிட்டு போய் பிரியா அப்படின்னு இருக்கேன். அது என்ன முருகன், ஒரு கிஸ் அடிச்சுக்கிறேன். கிஸ்ஸை அடிச்சிருக்கேன். அந்த பிள்ளை எஃபேட் ஆகி வெட்டி உதஞ்சு கட்டுலோட தூக்கிட்டு போகிறேன். பின்னாடி பார்த்தா வெல்டிங்காரன் கட்டில் நெளிச்சிட்டேன். புனிதமானது கல்யாணம் என்பது, புனிதமானது. அப்படித்தான் சொல்கிறேன். என் தம்பியோர நினைக்கிறாங்க, பொண்ணு கிடைக்கலடா, பொண்ணே கிடைக்கல. ஏன்ட்டுலாம் வந்து சைஸா தொடைய சொன்னிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கேட்பாங்க, ஏன்னே ஊராக போகிறைய அங்கிட்டு எதுவும் லேடிஸ் கிடைக்குமா? என்னப்பா அமையலண்ணே, 5 வருஷமாக பார்க்குறேன் அமையலை. வயசு என்னன்ட்டேன், 47 முடிஞ்சு 48 ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டேன். அப்போ 48 ஸ்டார்ட் ஆயிரும், உன் மோட்ரு போஞ்சிருமாடா. எவ்வளோ வேதனைகள். உனக்கு ஆகவே ஆகாது. தண்டி ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டா அப்படியே கப்பலிங்க கடிக்கலாம் பார்க்குறேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. கல்யாணம் என்பது எதற்காக? தம்பி என்ன சொன்னீங்கன்னா அவ்வளோதான், காசு வட்டி போட்டுருவோண்டா, தொங்காசுன்றான்டா. அதுக்கு இல்லை. கல்யாணம் செய்வது எதற்கு? நம்மளோட போயிடக்கூடாது, வாழையடி வாழையாக வாரிசுகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்யாணம் என்பது ஒன்று பண்ணணும். ஒரு உள்ள கைதட்டலை பரவாயில்ல. அப்போ அங்கிட்டு இருக்க ஆளெல்லாம் கட்டி கரையேறிச்சாக்க. அதே மாதிரி பொம்பளையாளை சொல்கிறேன், ஆத்தா எங்கெங்க பொம்பளையாள் இருக்கல உங்கள் காலில் கூட விழுகிறேன். ஆம்பளை ஆளுகளை எதிரியா பார்க்காதீங்க. புருஷன் யார் தெரியுமா? புருஷனை பூரா நீ என்ன நினைக்கிற? எதிரியா நினைக்கிற. எத்தனை பொம்பளை சரிக்கு சம்மா பொண்டாட்டி 100 கிலோ, அவன் 100 கிலோ இருந்தால் தப்பிச்சுக்கிருவேன். பொண்டாட்டி 100 கிலோ இருந்துட்டு அவன் சூத்துவத்தி மாதிரி 25 கிலோ இருந்தானா அவன் கடைசி வரைக்கும் திஸ் ஆயுள் கைதி. எப்படி இது முடியும்? வந்து சட்டார்னு அடிக்கும், போ சட்டார். அவன் சொல்கிறத கேட்குறேன், பாமாடையெல்லாம் தோப்பேன். என்ன பண்ண முடியும்? அதுவும் கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஐயோ பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. அம்மா பொண்டாட்டியை காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில், இவன் போய் முதுவை தடவேன், கிரிச்சா 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 கிரிச்சா. அது போங்க இடியட் போங்க, அப்பா வர்றாரு. என்ன உங்கள் அப்பா வர்றேன், நான் தடவுவேன். குளிச்சுக்கிட்டு இருக்கும் பாவாடையை உறிஞ்சு துவைப்பேன். காய்ச்சி பிடிச்சா காய்ச்சி பிடிச்சா காய்ச்சி பிடிச்சான்னு தோறப்பேன். அந்த வாரு பூரா அனுபவத்தை பாரு. அந்த நேரம் பார்த்தா
மண்டை முடியலாம் முத்தம் கொடுப்பேன், முடி பேனெல்லாம் எடுத்து திம்பேன், பேன் எடுத்து திம்பேன், ஈர எடுப்பேன். வாப்பா நீ கேமரா எடுப்பா, ஒரு சாங் பாடுவோமா? ஆமா வாத்தியாரே. ஹலோ. தென்பாண்டி ராமநாடு ஐயா, நான் பிறந்தது அமநாடு, யவகன நாயகன் பிறந்தது பேய்க்கரம்பு. இப்படி ஒரு தமிழன இந்த தமிழ்நாடு எப்ப பார்க்க போது? யவகன நாயகனை சொன்னா என் தமிழ் உறவுகள் உற்சாகமாக கைதட்டுவாங்க. இதுல 50 பேர் தமிழ்நாடு, நீங்க எல்லாம் ஒரிசாவாப்பா. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை போடும் போது அத்தனை பேரும் போராட்டம் பண்ணி மீட்டெடுத்தோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் இந்நாட்டிலே பிறக்காவிட்டால் அண்டை நாடுகள் நம்மளை ஈஸியாக தாக்கி இருக்கும். சமீபத்திலே பாகிஸ்தான் போர் தொடுத்தது, போர் அறிவிச்சு. ஆனால் பாகிஸ்தான் பயந்தது எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு தமிழனுக்காக. ஏவுகணை நாயகன் தயாரித்த ஒரு ஏவுகணை ஏவிட்டால் ஒரு நாடே அழியும் அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார் அந்த உத்தம தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம். எந்த நாட்டுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் எந்த நாடுகளையும் எதிரியா நினைக்காத ஒரு நாடு இருக்குன்னா அதான் என் தமிழ்நாடு. இன்னைக்கு பாருங்க, என் தம்பிகள் அவர்களும் உறவுகள் தான். இந்திக்கார உரம் இங்கே பார்த்தேன். எங்கள் அப்புச்சி கடையில் கூட ஒரு பையன் ஃப்ரை ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியலை. அப்புச்சி போய் சைஸாக சொல்கிறாரு, கித்தனா சலுப்புலா 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 ஃப்ரை ரைஸ் போட சொல்கிறியா? அப்புறம் போய் ஆம்புலேட்டுக்கெல்லாம் அப்படி சொல்கிறார், அடித்து காமிக்கிறார். கே பையா கட்டாங் 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 அடிச்சு விட சொல்றியா? ஏன்னா பாச புரியலை. ஆனால் அத்தனை பேரையுமே எந்த நாட்டிலேருந்து கூட வா, இந்திய மாநிலத்திலிருந்து வா, என் தமிழனும் வாழுகிறோம், நீங்களும் வாழுங்க, உங்களுக்கும் பொண்டாட்டி உள்ள இருக்குன்னு விட்டு கொடுத்தேன் பாரியா என் தமிழன். இதுக்கு மேலே என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சாங்கு பாடுறேன் அண்ணே, எந்திரனே கொஞ்சம். சரி சரி, வீட்டுக்கு போ, பொண்டாட்டி கூப்பிடுது போ. வீட்டில் அடி வாங்குவ, தமிழ்னா கெத்தா. ஒரு கணேஷ் பேல ஓசி கொடுக்க மாட்டேன். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? சொந்த ஊரு பேக்கரம்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்பர்களா. ஏதென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? சொந்த ஊரு பேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவாரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். மீது கனகே வீணார், மண் மீது புகழ்ந்து வீணார். ஏவின் மீது கனையே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதென்பாண்டி
நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு கேட்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம். தமிழ் பற்றும் இந்திய தேசப்பற்றும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்க வேண்டும். ஜெயஹிந்த். என்ன மறைச்சு விட்டீங்க? ஓ, எங்களது அன்பாலயத்துக்கு அருகில் உள்ள விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக துணைத் தலைவர் வேற என்ன ஜி மணிகண்டன் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி அண்ணே. இவ்வளோ தூரம் என்ன 10 ரூபாய் கொடுத்து போறீங்க? இல்லை துணைத் தலைவர் நீங்கள் இல்லைல்ல. இந்த 10 ரூபா யார் கொடுத்தா? அவர்கிட்ட 10 ரூபா கொடுங்க. 100 ரூபாயை தரேன், போய் சாப்பிட்டு படு. 10 ரூபாய்க்கு எழுதியிருக்கவாரு. துவரங்குறிச்சி வி முருகன், நாட்டார்பட்டி அடிதடி போர் கூட்டி விடு. தம்பி தம்பி கொஞ்சம் வாவேன். பிரீதீஸ்வரி அந்த 8 இன்ச்சு ஓசல் ஆயன் பண்ணுங்க. எனது அரசனையா வாழ வைத்த வேலை வேலை விழிபட்டால் எப்பொழுதுடா இது இருமே அபிததா ஹாஸ்பிட்டல். தம்பி தம்பி இதை ஒழுங்கா படிவேன். இங்கே வாவேன். தம்பி கோழிக்கடை சேப்பியம் திருமணமகள் அருகே செருவீடு பிரிவு நத்தம் சார்பாக ரூபாய் 70 ரூபா. இது என்னப்பா இருக்க? விடு அது என் சித்தி மயந்தேன். சிவன்ராத்திலேருந்து லூஜாத்துறேன். அம்பளிப்பு கொடுக்கறது ஒன்றும் சொல்லலை. அது எழுதியிருந்தது பாரு. ஹாஸ்பிட்டல் இளங்கொடி செவரொட்டி அந்து வச்சு சைக்கோவா நான் தான் லூசி. அவன் அறிவாளி இல்லாட்டா அவன் எப்படி கொடுப்பேன்? தூய்மையை குடிக்குமே. பேசாம என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிரு. நத்தத்தில் தாயை செத்துறேன். அப்துல் கலாம் ஐயா. இந்த அப்துல் கலாம் ஐயா போல் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளா வந்து அந்தந்த ஊருக்கு பெருமை சேர்த்தாலே நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மாதிரி. யாரு கேட்குறா? தொங்காசு போடுறேன். எதுக்கு எடுத்தாலும் அதே சொல்லாத ப்ரோ. 12 படிக்கிற மாணவன் லவ் கலையறான். இதற்கெல்லாம் காரணம் கைபேசி தான். இந்த வந்துட்டான் தி ஸ்டூடெண்ட். ஏன் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் தொந்தரவு, பாலியல் வன்கொடுமை. ஏன் இந்த பாலியல் வன்கொடுமை வருது? ட்ரெயின் வந்துருச்சு, அது பஸ். இங்க இருக்கின்ற மாலக்கடை கப்பலிங்கோசா ஏவுகணை நாயகனை போல் இன்னொரு தமிழன் பிறப்பார் என்றால் இல்லை இல்லை இல்லை. ஆனா நீங்கள் எல்லாம் கர்ணங்க தான். எங்க அண்ணன் தம்பி முதல்ல கர்ணன் தாயா. ஒருவேளை சாப்பாடு கூட ஒரு மனிதனுக்கு வாங்கி கொடுத்தால் நீதாயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ரொம்ப பிடிக்கும். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் நான் வணங்கக்கூடிய குலசாமியா நினைக்கிறேன். யாரும் தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து இந்த நாடக கலைக்கு மட்டும் கிடையாது, தமிழகத்திலே தமிழன் வாழக்கூடிய அத்தனை கலைகளுக்கும் வாழ்வு கொடுத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் தமிழ் உறவுகள் பாதத்துக்கெல்லாம் நன்றி சொல்றேன். இங்கே இருக்கக்கூடிய என் தம்பி யூடியூப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் உண்டு. இதை எடுத்து அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் வாழ்க்கையிலே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். அது கை இப்படி தட்டுறாங்க பாரு. ஆனால் கல்யாண வீட்டில் கேமரா எடுக்கிற ஆளுங்க அப்பெல்லாம் கேமரா எடுக்கும்போது இப்படி வருவாங்க. நீ தானே அங்கே சொன்னாலு என்னது உருவாட்டி என்ன சொல்ல வர? நீ சொல்லுனே அதில் ஊராட்சி டிவிக்கே பழனிசாமி சார்பாக ராதாகிருஷ்ணனுக்கு 850. ஊர்வாட்டியா? உருவார் வட்டியா? உருவார் வட்டி, ஊரார் வட்டி. முட்டனாக்கு முண்டை என்ன சொல்ற? ஊருகா பாக்கெட்டு ஊருவா பாக்கெட்டு சொல்ற. சரக்கு அடிச்சிருக்க போற அல்லுதே. சரக்கு நீங்க அடிச்சா அதிகமா பீடி அடிச்ச ஆளுக்கு சீக்கிரம் பல்லு விழுந்துடும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி அடி. சீம கருவுல விறகு அடிச்சு
எங்கள் அண்ணன் சார்பாக ரூபாய் 201. ஒரு சாங் பாடுவோமா? பம்பா பம்பா நதிக்கரை அது வேணாம். அப்புறம் எல்லாரும் சில பேர்த்த திருத்துறதுக்கு இந்த நத்த மேடைக்கு வந்தது ஒரு 4 பேர் திருந்தினா கூட அது புண்ணியமா நினைக்கிறேன். கண்டிப்பா இருப்பா சாமி இப்போ கூப்பிட்டது சாம்பிள் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு. இது இப்போ வேற மாதிரி. நத்தம் செருவீடு PK குரூப்ஸ் பாலா ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் கருப்பு சார்பாக என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. ரொம்ப நன்றி தம்பி. வேணா மது பழக்கம் நித்தம் குடிக்கிற அண்ணன் தம்பிகளா, இந்த பாட்டு ஒரு விழிப்புணர்வு. இதை கேட்டுக்கிட்டு 4 பேர் திருந்தனா. தம்பி இது சாமி பாட்டு கிடையாது. எவன் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு கத்தனின்னு வைவேன். சரி விஜயகாந்த் ஐயா மாதிரி ரிவர்ஸ்ல எத்துவேன். காண்டா முண்டை. பெண்ணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு. நீ எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சிருந்தாலும் குடிக்கிறதுக்கு காசு கேட்டா உன் கை காலெல்லாம் நடுங்கினாலும் ஒரு 50 ரூபாய் கை மாத்து வாங்க முடியாது. அப்படி கேவலப்படுறதை விட குடிய நிப்பாட்டி நம்ம குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில இன்னாருமையே இப்படி பொழைச்சா நடான்னு வரலாறுல பேரு சொல்லும். காப்பு கட்டியிருக்க ஆளு ஊரா இப்ப 15 நாளா குடிய நிப்பாட்டி இருக்க. இந்த காப்பு அவுக்கும் போது தெரியும் நத்த ஒன்சாப்புல எத்தனை கோடிக்கு ஓடுதோ நாசமத்தவர்களா. காப்ப கலெக்டர் வரைக்குத்தான் பொட்டாட்டிய ஊரா கோயில் கட்டி கும்பிடுமே. அவன் காப்ப அவுத்துட்டா இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை. சிரிக்கிறதுலே தெரியுது புழக்க போட்டிருக்காங்களோ. அந்த பெட்டியில ஒரு இதை ஊத்தி விட்டு போ. தெருவில் தெரியட்டும் முண்டை. அவர் டேமா வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடல வேகமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 10 வயசும் புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. பட்ட சாராய குடி போதைய தானி மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி என்றால் ஓய்வு. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பேத்தா நம்ம நம்பி இருக்கிற ஜீவன் எல்லாம் குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் தெருவில் வாடுது அண்ணன் தம்பிகள்லாம். இதுல 50 பேரும் கை தட்டல. காரணம் நனைப்பார் அற்று.
முத குடிய பழகிறது என்ன சரக்குன்னா பீர் தான். ஒயினா அது நீங்க பழகினது. நான் கிழக்கு ஏரியாவை பாரு, எங்க அண்ணன் உண்மையை ஒத்துக்கொண்டவன் வீரத்தமிழன். ஒயின்லேருந்து பயப்படும். முத ஒயின்லேருந்து பரவாது, பீர்லேருந்து பழகாது. முத எதுலேருந்து பழகும்னா எவையவே சைடிஸ் திங்க போறான்னா அவனுக்கு சனியை முடிச்சு ஆட்டுதுன்னு அர்த்தம். முத இந்த சைடிஸ் திங்க போகும்போது நம்ம ஆளு குடிக்கிறவன் ஏற்றி விட்டுருவேன். ஏய் வெறும் கறியை திண்டா முண்டை எப்படி திம்ப? ஒரு 3 போடுற, ஒரு ஆளே 2.5 கிலோ தின்றுவிடா. அவன் உடனே ஒமட்டுமே, ஏ முண்டை மண்டே மோந்து வைக்கலாம்டா. முத ஒரு 2 எழுப்பேன். எழுத்துட்டாங்களா? சமுத்திரப்பட்டி தூங்காத கண்கள் உறவுகள் சார்பாக தூங்காம நடத்தி கொண்டிருக்கின்ற எம்கேஆருக்காக 101. தயவு செய்து இந்த பாதையிலே நிறைய டூலர் நிப்பாட்டி இருக்காங்க என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம். அந்த டூலரை பூரா நீங்க எடுக்கிறீங்களா இல்ல காவல்துறை வச்சு எடுக்க சொல்லவா? அதானே சின்ன உதவி. என்ன வேண்டும் என் உறவே? ஒரே ஒரு விஷயம், என்.கே. ராதாகிருஷ்ணன் என் உயிரு, என் தம்பி, என்னுடைய உயிரு, என் தம்பி, அடுத்து என் தம்பி இதே நத்த மாரியான் திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். நன்றி நன்றி என்று களமக்கம். மணமாலையும் மஞ்சளும் சூடி மனமூலத்தில் நீ வரும் நேரம். ஏண்டா மாலை ஓட்டுறது அண்ணே என்னடா பாட்டு பாடுற முண்டை மயிர் பெட்டிக்காரன். ஐயா விழா கமிட்டி தயவு செய்து வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடகம் முடிய 15 வருஷம் ஆகும். இதுல எந்த நாடகத்திலையும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன் நாடகம்னா எல்லா பிரச்சனையும் வரும். காரணம் அன்பு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேதான் ஆபத்தும் இருக்கும். அதே உண்மை. இந்த வாரு ஒரு மாலையை கொண்டு வந்து நாடகத்தை கெடுக்க தெரிஞ்ச எனக்கு மாலை ஓட தெரிஞ்ச எனக்கு ரத்தலும் பொன்னலம் கூடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டார மக்களும் கிடையாது. உலக தமிழர்கள் அத்தனை பேருமே நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா என்றால் சொந்த வேலையை விட்டு நத்தம் புண்ணிய பூமிக்கு மாரியம்மனை வணங்க வந்து விடுவார்கள். பேறு பெற்ற சாமி நத்த மாரியம்மன் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை யாராரு இணைந்து நடத்துகிறார்கள்? உபயமாக பெரிய சி ஆறுமுகம், பூக்கடை ஏ வடிவேல் மற்றும் நத்தம் TN 42 மென்ஸ்வேர் இருக்குமிடம் நத்தம் பஸ் ஸ்டாண்ட், ஏ செந்தில்குமார் கோயிலா டிராவல்ஸ் மற்றும் அப்புச்சி மெஸ் பஸ் நிலையம் எதிர்புறம் நத்தம். இவர்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த புண்ணிய பூமியிலே சிங்கார கலையரங்கத்தை மேலும் அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிமிச வேந்தன், நடிமிச மண்டன், உங்கள விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த ராம்குமார் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து பாட்டுக்கும் நான் பாடுகிறேன், பேச்சுக்கும் நான் பேசுகிறேன், பொது அறிவு நான் பேசுகிறேன் என்று அத்தனை திறமைகள் படைத்த என அன்பு தம்பி வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டி இசையமுது. எல்லாரும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த பெட்டிக்கார் பேர் என்னன்னே தெரியல, பேரே எழுதாமல் வச்சிருக்காருன்னு நினைப்பீங்க. ஆனால் அவனுக்குன்னு ஒரு ரப்பு திமுர் இருக்கு. அத்தனை பேரும் பேரை எழுதி தெரியக்கூடாது, தன் பாட்டின் மூலமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன்
கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ ஹலோ. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் என்ன திச்சு குளிக்க வைப்பா, ஏமாத்து பிள்ளைய நம்பி புத்தி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ குடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளையத்தில் சோறு திம்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையே மெல்ல மேலதான் கிரி விழுவா, பல்லு முளைக்க நெல்லு முனையே மெல்ல மேலதான் கிரி விழுவா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நன்றி நன்றி. தயவு செய்து ஹலோ இதுக்கு பின்னாடி உள்ள டூலர் எடுங்க, சாமி வரப்போதான். அண்ணே, காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டாங்க. அந்த அரை மணி நேரம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வண்டியை தயவு செய்து இருங்க. சாமி வந்து நின்று இருக்கு. ஒரு வண்டி ஒரு சாமியே வர முடியாது. தயவு செய்து எடுத்துருங்க ப்ளீஸ் ப்ரோ. காவல்துறை அதிகாரிகள் நிக்கிறாங்க. நம்மனால வந்து சாமி நிக்க கூடாது. கோச்சுக்கிராம வாங்க, இருக்கிற ஆளுங்க வந்து எடுங்க. எல்லாமே ஒரு வண்டி கூட தயவு செய்து எடுத்துருங்க. வாங்க, சாமி வந்து நின்று இருக்குது. சாமி நிற்கிதான் ப்ளீஸ். எப்பயுமே தெய்வத்துக்காக நம்ம காத்திருக்கணும், நமக்காக தெய்வம் காத்திரக்கூடாது. என் அன்பு உறவுகளே, தயவு செய்து எங்கள் அண்ணன் தம்பி யார் டூலர் வந்தாலும் பின்னாடி இருக்க வண்டியை பாதம் தொட்டு கேட்குறேன், அதை மட்டும் ஒரு உதவியாக செய்யுங்க, எடுத்துருங்க. அத்தியா இவ்வளோ நேரம் சொன்னதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க மாதிரி 2 பேர். அதே போல கோச்சு கிராம இங்க வந்துருங்க எல்லாமே அண்ணன் எம்கேஆர் பேச்சை கேட்கறதே எல்லாம் வந்திருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த அன்பளிப்பு கொடுத்து அவர் பேச்சை வந்து நீங்க வந்து மைனஸ் யாரும் பண்ணி வேணாம். தயவுசெய்து நான் விளையாட்டு நான் எப்பவுமே சொல்றேன், அன்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாம். ஆமா, அன்பளிப்பு கொடுக்க வேணாம். அண்ணே நீங்க கொடுத்தாலும் வாங்க வேணாம், தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏன்னா இங்க வந்திருக்க எல்லாமே வந்து அவர் பேச்சை கேட்டு ரசிக்கதே வந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்களும் செலவு பண்ணி கூட்டி வந்திருக்கிறோம். நீங்க சும்மா தேவையில்லாம வந்து 50 ரூபா கொடுத்துட்டு மேலே ஏறிட்டு வந்து அவர் பேச்சை வந்து மைனஸ் பண்ண வேணாம். தயவுசெய்து யாருமே அன்பளிப்பு கொடுக்க வேணாம். மேலே யாரும் ஏறக்கூடாது. நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மருவந்தமா கோடையடை குமரன் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க மாணவர்களை உருவாக்கின பெருமை யாரென்றால் என் அன்பு சித்தப்பா, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், மானாமதுரை அருகாமுள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவர்கள் தான் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கின பெருமை அவருடைய மாணவன் தான் என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
அதனைத் தொடர்ந்து நத்தம் ஏடி பிரதர்ஸ் மாடுபிடி வீரர் ஐயப்பன் சார்பாக ரூபாய் 101. நத்தம் பேரூராட்சி சேர்மன் KSSM சேக்கிந்தனத்தர் பாஸ் எம் லதா மாரியமுத்து கவுன்சில் சார்பாக ரூபாய் 201. ஐயா நீங்கள் தான் கொடுக்கூடான்றிய விழா கமிட்டியை கொண்டு வந்துடுறிய. இவ்வளோ கூட்டத்தில் எல்லாரும் கொடுத்தோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. விழா கமிட்டி சொல்கிறது உண்மைதான். கருப்பட்டி பயலுக நத்தம் அசோக் நகர் உறவுகள் சார்பாக 101. நன்றி கருப்பட்டு பாய்ஸ். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். அடிப்பா. அதில் அம்பிட்டு அடி ஏலே கொடுத்த காசு ஒப்ப வேணாமா ரவுண்டாக இருக்கல அதில் அறா ஏலே அடிக்கிறியான்னு ஒப்ப முட்டை காசு வட்டி போடா அறா உடனே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் 1/2 மணி நேரமாக உனக்கு என்ன அறா அதில் என் இளைஞர் பூரா என் தம்பியெல்லாம் ஆடணும்டா அறா சிங்கம் உன் அடிப்பு எனக்கு தெரியும்டா தல் நீர் வந்துரும்டா அறா அறா அப்புறம் பண்ண அறா தூக்கு. ஆட முண்டை பனியில் பழுத்து போச்சாடா சபக்கு சபக்குன்னு கேட்குதுடா யானை எலி செஞ்சது மாதிரி. வாழ்த்துக்கள் சூப்பர். நல்ல திறமையான ஒரு வாத்தியக்காரன். அவன் 4 தட்டு தட்டம்தான் சொன்னேன், ஒரு தட்டிலே சுருங்கிருச்சு. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி சதீஷ். தம்பி இங்கே வாங்கப்பா, அவருக்கு ட்ரம் செட்டு வச்சாத்தே இங்கே வருவார். வாங்க தம்பி. என்ன மூலமா இல்லை வேற ஏதாவது ஜீன்ஸ் பேண்ட் வெதரில் சிக்கிருச்சா? இல்லை நட எப்படி நடக்குது? என்னடா டைட்டா இருக்குது. டைட்டா இருக்கா? வாட் இஸ் யுவர் நேம்? மண்டி ஓட்டு கொஞ்ச நேரம் சூம்புறியா? எம்பிட்டு சபையில் உட்காந்துக்கிட்டு வாட் இஸ் யுவர் நேம் என்னடா உன் பேர் என்னடா? இங்கிலீஷ் தெரியாதுண்ணே. இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதா? உன் பேர் என்ன? அப்படி சொல்லு. மூத்தத்தை கொடுறா. காமெடி பிரிக்குதுறாங்க அண்ணே தங்கம். ஒரு 2 வாட்டில் கொடு, ஒரு 8 10 திருத்த வேண்டியிருக்கு. உன் பேராண்டா? என் பேரு தம்பி ரொம்ப நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. தூக்கி போட்டு பொழந்த போறேன் ரிவர்ஸ் அடியை குமரி புரியும். அப்புறம் நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. கரெக்டா போடணும். நீங்க பாடுற பாட்டுக்கு நான் தாளம் போடணும். ஆமா போட்டோம். ரொம்ப அகராதி மாதிரி இருக்காண்டாவன். என் குணம் தெரியாம தெரியும் தம்பி. காது குறும்பி எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி அலசிக்கிட்டு அரைவேன். போ. ஓகேண்ணே. கிளி மேஞ்சாரோ மணி மஞ்சாரோ. அதே ஆமாம், பெரிய சூப்பர் சிங்கர் முத்துச்சிரிப்பி உன்னை பாட சொன்னாங்க. பாடுறதுக்கு தாளம் போடுறா. நான் தாளம் போடணும். வாலி பைய சிங்கம் கரெக்டாக போனேன். கிளி மெஞ்சாரோ அரி கஜாரோ யாரோ யாரோ யாரோ. ஆமா யாரோ 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 தட்டங் ஏழை உன்ன மேலமா அடிக்க சொன்னேன். வேற சொன்னீங்க. அந்த பாட்டுக்கு தாளம் போடுறா. படுத்துறாங்கடா. அந்த பாட்டுக்கு நான் தாளம் போடணும். இப்ப கரதா புரிஞ்சிருச்சு. காட்டு வாசி கொட்டையே நீ கர்றா. ஆனா உண்மையிலே லூஸ் தான்டாவே. மயக்கம் என்ன அந்த மௌனம் என்ன இதெல்லாம் பாட்ட உன்னை பாட சொன்னாங்களா? டேய் மருது சொல்றா, அரைஞ்சு விடுறேன். சரி ஓகே, கோபப்படாதீங்க. தேர அன்னத்தை தொட்ட கைகளினா மது கிண்ணத்தை இனினா தொடமாட்டேன். 165 ரேட் ஏத்திட்டாங்க. தம்பி வாங்கல. காலையில எந்த புருஷன் நீ சம்பளம் வாங்குறேன்னு நான் பாக்குறேன்.
தம்பி தம்பி ரொம்ப என்னை பொறுமை சோதிக்காத, தயவு செய்து கடைசியா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், சரிங்க, ஒரு சரிங்க. வாய்ப்பு தர்றேன். ஆ. ஜெயின் ஜெயின்னு கரெக்டா போட்டு ஓடி பொழைச்சுக்க. சரியா தெரியும். கரெக்டா போடணும், கரெக்டா போடணும். கரெக்டாக தெரியும். நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே. மேட்ச் மஜாம் மல் மஜாம். பூக்குழி இறங்கட்டும், அதுக்கப்புறம் முடிச்சுக்கிடுவான். இல்லை தீபாவளி வரக்கட்டும், இல்லைன்னா என்னைய கூட என்னைய கூட கூட. சூப்பர். ஒரு தாள கலைஞன் அவன்கிட்ட நகைச்சுவை திறன் இருக்கு. ஏன் சிசி என்ன பண்ண காத்திருக்கானோ? எக்கோ வைங்க, எக்கோ சார். எங்கள் அண்ணன் அழகன் அர்ஜுனன் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி நன்றி. இப்போ சில பேர் எந்திரிச்சவொடனே வேற ஆள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்களே, அதுதான் எனக்கு ட்ரிக்கே அதானே. இந்த நின்றால் நிறைய பேர் உட்காந்து இல்லை, உட்காந்த ஆள் வர நின்றுப்பீங்களே, அவ்வளோதான் விதி. ஹலோ ஹலோ சார் கோய் ஹலோ. நத்தம் மாநகரில் இருக்கிற சாமி ஐயா, குடியான மாரியம்மனா, நத்த மாரியம்மே சொல் தவறாம இருக்கிறாளையா, எங்காத்தா பிரமுடன் காக்குறாளையா. நத்த மாநகரில் இருக்கிற சாமி ஐயா, பொல்லாத மாரியம்மனா, எங்க மாரியம்மே தத்துரமா இருக்கிறாளையா, இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா. அள்ளி கொடுத்த தாம்பளையா, அரும்பு குறையாதையா, முடிய அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த தாம்பளையா, அரும்பு குறையாதையா, கள்ளிச்சரி காளி முனியனா, கள்ளிச்சரி காளி முனியனா. உடமரத்தை விட்டு நத்தம் தங்கச்சி மாரியம்மனை பக்கத்தான நிக்கிறானையா. நத்த மாநகரி சுத்து வட்டர மக்களை எல்லாம் காக்கிற சாமிதானையா, எங்க மாரியம்மே தத்துரமா இருக்கிறாளையா, மக்களை எல்லாம் நோய் நொடிய தீக்குறாளையா. கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கர்ப்பு கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரம்பா, 18 படிகாரம்பா, 18ஆம் படியா நத்தத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. நத்தம் மாநகரம் குடியான தெய்வமா, எங்காத்த இருக்கிறாளையா, எங்க மாரியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா, எங்க மாரியம்மா மக்களை எல்லாம் காக்குறாளையா. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி. 7 ஆண்டுக்கு முன்னாடி நான் வச்ச பேர் தான் குட்டி நயன்தாரா. அன்னைக்கு ஆள் ஒல்லியாக இருந்துச்சு, இவன் பார்த்த வேலையோ, அதனால் இன்னைக்கு ரொம்ப அழகாக ஜொலிக்குது. பிரேதீசு மாதிரி ஒரு பெண்ணு நமக்கு ஒரு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும்னு இயங்கக்கூடிய இளைஞர்களுடைய நீர் கசிவை ஆக்கக்கூடிய வல்லமை படைத்த என்னுடைய அக்கா மகள் புதுக்கோட்டை குட்டி நயன்தாரா
பிரகதீஸ்வரி அவர்கள் நடனம் மங்கையாக சொல்லிக்க வர காத்து கொண்டிருக்கிறார். ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்கு மானி மாங்குயிலே. அடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானி மாங்குயிலே. அட ராணி ஆங்குயிலே. அடி கஞ்ச மாடு உன்னை கம்புலேதா உன் விழுந்தா போதும் உன் கம்புலேதா புடவையில் வச்சு ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானி மாங்குயிலே. அடி ராணி ஆங்குயிலே. அருமையான சாங்கு புற. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு உமா சவுண்ட் சர்வீஸ் நத்தம் உமா உமா. வாழ்த்துக்கள் தம்பி. காப்பா அவுத்தா கட்டிப்பிடியான்னு போடுவேன். இப்போ எந்த சாமி உண்டே உமா ஆடியோஸ் சூப்பர் ப்ரோ. இவ்வளோ அவுட்டர்லையும் இவ்வளோ இளைஞலான இடத்துலையும் அழகாக போட்டிருக்கீங்க. தொடரட்டும் ஆத்தாவுடைய அருளோடு 2026 நீ மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனை வரணும். நான் ரோட்டில் தெரியணும். ஆமாம், அப்போ ரோட்டில் தானே தெரிய முடியும். உன் வீட்டில் வந்தால் யாருன்னு கேட்க மாட்டியோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. சொல்வதெல்லாம் உண்மை பழிக்கும். வாழ்த்துக்கள். ஓனர் யாருப்பா? 7 தடவை உமா உமான்ட்டே ஒரு 100 ரூபாய் நகட்டலையாடா. நீ விரைவில் கோடீஸ்வரன் தான்டா. 100 ரூபா நகட்டில் சேர்த்துருவேன். அகலம் மாற்றானே. நாடகத்தை உமயமாக நடத்தின உறவுகள் சி ஆறுமுகம் பூக்கடை ஏ வடிவேல், டிஎன் 42 மென்சுவர் நத்தம் பஸ் ஸ்டாண்ட், ஏ செந்தில்குமார் கோகிலா டிராவல்ஸ், அப்புச்சி மெஸ் பேருந்து நிலையம் எதிர்புறம் நத்தம். இந்த அத்தனை உறவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அவர்கள்தான் எங்கள் நாடக குடும்பத்தை அழைத்து வந்தார்கள். ஆத்தாவுக்கு பிரார்த்தனையாக வைக்கிறார்கள். தொடர்ந்து வருஷம் பூரா நீங்கள் எல்லாருமே ஒரு தாய் பிள்ளையாக ஒத்துமையாக அடுத்த வருஷம் நைட்டு நாடகம் பகல நாடகம். அதனைத் தொடர்ந்து இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கைதட்டுங்க. ஒவ்வொரு ஆளாக சொல்லணும்னா மணி 3 ஆயிரம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியா. உலகத்தில் யார் உங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்தாங்களோ, எந்த ஒரு தொழில் சொல்லி கொடுத்தாங்களோ, யாரால் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறினீங்களோ அவர்களை மட்டும் மறக்கக்கூடாது. என்னுடைய வாத்தியா 21 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், ஒரு நாள் உன்னை இந்த உலகம் திரும்பி பார்க்கும்படா அந்த அளவுக்கு ஒரு கோமாளியாக வருவேன்னு. அவருக்கு நான் நன்றி கடனாக மேடைக்கு எங்கள் வாத்தியாரை குலசாமியாக நினச்சதுனால தான் எத்தனை தமிழ் உறவுகளை சொந்தமாக எனக்கு கிடச்சி. குருநாதர் பாவத்தில் விழுபவன் எவன் ஒருவனோ அவன் முன்னேறவே முடியாது. என்னை வளர்த்து விட்டு ஆளாக்கிய என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும் என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய கள்ளிசேரி காளிமுனிய அருளோடு நான் எங்கேயும் எந்த நாடு போனாலும் சொல்லுவேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்தாலும் நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கோமாளினால் எத்தனை பேருக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு என்னால் எத்தனை பேர் வந்தாலும் பாதுகாக்க முடியும். அன்பு உறவுகளே, உங்கள் பகுதியில் யாரேனும் வயசானவங்க கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா இந்த இருக்கிற 3 நம்பர், முதல் நம்பர் என் நம்பர், அதுக்கு நீங்கள் ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேன். ஏன்னு கேளு, நைட்டு 1 மணிக்கு ஃபோன் அடித்து சின்ன பையன் அண்ணே ஒரு சோக்கு சொல்லுன்னேன். நான் மதுரை முத்தா எனி டைமு ஸ்கிரிப்ட் பேப்பரை கம்ப்யூட்டருக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு. இந்த 3 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நாடகமாக இருந்தாலும் சரி, வேறு உதவியில் இருந்தாலும் சரி, யாரையும் அன்பாலயத்திலே வயதானவர்களை சேர்க்கிறதா இருந்தாலும் இந்த 3 நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் எம்கே ராதாகிருஷ்ணன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடைக்கு மாமா சீரகம்பட்டி படையப்ப மாமா கூப்பிட்டு வந்தாங்க என்னை.
கற்பூரம்பட்டி தேவி ஆனந்தம் பெரியப்பா என்னை கூட்டு வந்தாங்க. அவங்க தான் என்னை கூட்டு வந்தாங்க. அப்போ வரும்போது என் பேர் ராதாகிருஷ்ணன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க எங்கள் அண்ணன் தம்பியை ஊரா 3 எழுத்தில் உன் தலையெழுத்தே மாற்றி விட்டது எங்கள் அண்ணன் தம்பி தான். எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு டான்ஸ் பிள்ளைய வெளியே இழுக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி பேர சொல்லும் மட்டி தொட்டி. சரி அம்பாள். வணக்கம் யாருமே மக்களே. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்துருக்கட்டு பாண்டி. சபு விலகிறது எலும்பு முடிகிறது அது இல்லை. சரி அம்பாள் எலும்பு முறிவு வைத்தியம் பி மணி நத்தம் தர்பார் காம்ப்ளெக்ஸ் மதுரை மெயின் ரோடு அன்பாளையத்துக்காக 51 எலும்பு முறிவு வைத்தியசாலை பி மணி அண்ணே நத்தம் அன்னைக்கு வா. நிறையா பேர்த்துக்கு குணப்படுத்துகிற இந்த மருத்துவர்கள் நாட்டு வைத்தியர் அத்தனை பேருமே கடவுளுக்கு சமம். அதிக விளம்பரம் ஆபத்தாயிரம். புத்துருக்கட்டு பாண்டி அவ்வளோதான். அது எங்கள் அண்ணன் தான். உனக்கு என்னப்பா விளம்பரம்? மெடிமிக்ஸா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி தம்பி இருப்பா 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 திருன்னு பயந்து எடுக்கடா. பிள்ளைகள் எடுக்கிறாங்களா கத்தி எடுக்கிறா. தம்பி தம்பி இருப்பா இருப்பா இருக்கா வேணே ஒரு நிமிஷம் என்னதான் பண்ணிட்டேன்னு பார்ப்போம். ஓ கலை இவன் தாண்டா உண்மையிலேயே அறிவாளிடா. முட்டாய மாலை அருமையாக இருக்கேன் பாரு. எம்கேஆர் ரசிகரம் பண்ணுறான். இப்படிக்கு பால் டப்பா கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போறியாப்பா உள்ள வந்து. அருமை அள்ளிட்டாலடா. ஹலோ ஹலோ உங்களை டான்ஸ் ஆடலாமண்ணே? இல்லை உங்களோட டான்ஸ் ஆட ஆசையாக இருக்கு. ஆடலாமா? சின்ன சின்ன ஜிஜாவிலே சின்ன சின்ன ஜிஜாவிலே நான் சேர்த்து வச்சேன் சீனா பொட்டு அது சேர்ந்துச்சுதா சரளையோ இந்த பால்ட்ட பாவயனஞ்சிலதான் அந்த சின்ன சின்ன ஜிஜாவிலே அந்த சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சேன் ஜிகா பொட்டு. யாரும் தப்பா எடுத்துக்கிற வேணா. வாழ்த்துக்க வாழ்த்து போதும். இந்த மேடையை இந்த தம்பி ஆசையை நிறைவேற்றினது நான் கிடையாது. இந்த விழா கமிட்டியாளர் நன்றி நன்றி சொல் வாழ்த்துக்கள். செருப்பு எடுத்துட்டு பாப்பா. பொம்பளை பிள்ளையா இருந்தா நேரம் பாவாடையை உறிஞ்சிருப்பேன். அவன் அதுக்குத்தான் உட்காந்து ஆண்டவன் மடுவை பார்க்க. வாழ்த்துக்கள் வாழ்த்தப்பா. சில்லற கில்லற மசுரெல்லாம் உதுத்துட்டானடா. தம்பி பேக்கிறது பாப்பு. இந்த அவனை கூட சேர்த்து தூக்கிட்டு போய் 2 அடி அடிச்சு விடு. போங்க தங்கா போங்க போங்க. அங்கேயே நோங்காது அங்கே ஓடா. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்று சேர்ந்து உங்க சாமிகளை பூரா கும்பிட்டு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச